ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, மதுரை அழகர் கோயிலில் குடிகொண்டிருக்கும் இந்த கருப்பசாமி உனக்கான பணப்பெட்டியோடு உன்னை தேடி வந்தது எதுக்காக தெரியுமா? ஏன்னா உன் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நீ கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்க. உன் கஷ்டத்துக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மனஸ்தாபங்களுக்கும் முக்காவாசி காரணமாக இருப்பதே இந்த பண பிரச்சனை தானே எனக்கு தெரியும். அதனால தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணி வேறாக மூல காரணமாக இருக்கும் இந்த பணப்பிரச்சனையை தீர்த்து வச்சு உன்னை நல்லபடியாய் வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோட உனக்காக அல்ல அல்ல குறையாத செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்துட்டேன். நீ இதை தொட்ட நொடியிலிருந்தே உன் கஷ்டமெல்லாம் குறைஞ்சு மறைஞ்சு போயிடும். பணம் படைச்சவன்கிட்ட பகைவனும் நண்பனாக மாறுவான். ஆனால் பணம் இல்லாதவன் கிட்ட நண்பன் கூட எதிரியாக விலகி போவான். அப்படி இந்த உலகத்துக்கே ஆதாரமாக இருப்பதை போல மாறிவிட்ட இந்த பணம் உன்கிட்ட இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிதான் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றும் விதமாக உனக்கானது உன் கைகளில் கொடுக்க வந்தேன். நீ எந்த சூழ்நிலையிலையும் தர்மம் செய்வதிலிருந்து விலகி நிற்காதே. உன்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு சிறு பகுதியவாது மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்ய பழகு. நேர்மையும் பக்தியோடும் இருக்கக்கூடிய உன்னை ஒருபோதும் தோக்க விட்டுறக்கூடாது. உன் கஷ்டத்துக்கு பணம் பெருசாக தடையாக இருக்கக்கூடாதுன்னு தான் உனக்கான பணத்தேவைகளை நிறைவு செய்யும் விதமாக நான் பணப்பெட்டியோடு வந்திருக்கேன். இந்த பணப்பெட்டியை தட்ட உன் கைகளில் கூடிய சீக்கிரமே உனக்கு தேவையான பணம் வந்து சேரும். இனிமே உன் மனசில் நீ எல்லா காரியங்களிலும் தைரியமாக களமிறங்கலாம். ஏன்னா இத்தனை நாளாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செய்யணும், ஏதாவது உன்னை வாங்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் பணம் தானே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து உன்னை பயமுறுத்திக்கிட்டே இருந்தது. இது நம்மளால் செய்ய முடியுமா? இதை வாங்க முடியுமா? நம்மக்கிட்ட இருக்க காசு பத்துமா? நமக்கு இது சரியாக வரும்? உனக்கு குழப்பத்தை கொடுத்ததே இந்த பணம் தானே எனக்கு தெரியும். பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இந்த கருப்பசாமி உனக்கான எல்லாத்தையும் கொடுப்பேங்கிறதும் உண்மைதான். இந்த உலகத்தில் மறுபடியும் நீ உனக்கு மனித பிறப்பு இருக்குமான்றது நிச்சயம் கிடையாது. இந்த பிறவியிலாவது உன்னுடைய அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் நண்பர்கள் உறவுகள்னு உனக்கு அமைஞ்ச எல்லா உறவுகளிடம் இணைந்து வாழ்க்கையின் தருணங்களை சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராகு. ஏன்னா மனிதர்களை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளிலும் இந்த அளவுக்கு இவ்வளவு அந்யோன்யமான உறவுகளும் நட்புகளும் இல்லை என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் மனசார நேசிச்சு எல்லாருக்கும் அன்பை கொடு. யாராவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா அவர்களை பாராட்டி கைத்தட்டி கொண்டாட கற்றுக்கோ. இப்படி அடுத்தவங்களையும் நல்லபடியாக ஊக்குவிச்சு மற்றவங்களுக்கும் நல்லது செஞ்சு நீயும் நல்லபடியாக வாழும்போது வாழ்க்கையே ஒரு வரப்பிரசாதமாக மாறிடும். உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. இன்னைக்கு நீ சிரிச்சுக்கிட்டே புன்னகையோட எந்த காரியத்தை செஞ்சாலும் நாளைக்கு அது நல்லபடியாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும். நீயும் மகிழ்ச்சியாக வாழணுன்ற எண்ணத்தை மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கோ. யார் மனசும் உன்னால் காயப்பற்றக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக பார்த்து பார்த்து செய்கிறதும், அதற்காக நீ என்னதான் முனைப்போட வேலைகளை செஞ்சாலும் மற்றவங்க போட்டி போட்டு உன் மனசை புண்படுத்துவதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையால் எல்லாத்தையும் நான் சரி செய்கிறேன். அடுத்தவங்க உனக்கு கொடுக்கிற வேதனையும் அடுத்தவங்க செய்கிற வஞ்சனையும் எந்த விதத்திலும் உன் மனதை பாதிக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். உன் மனதுக்கு எது ஹரின்படுதோ, எது நல்லதுன்னு தோணுதோ அதை மட்டும் செய்ய தயாராகு. என்ன நடந்தாலும் எல்லாமே இனி என் பொறுப்பில் நான் ஏற்றுக்கிறேன். நீ கோபப்படாமல் அனைத்தையும் பொறுமையாக செய்ய கற்றுக்கோ. பேராசையோடு இருக்காம அளவாக எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முயற்சி செய்யும்போது உன் வாழ்க்கைக்கான வழிகளை சிறப்பாக நான் கொடுப்பேன். எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சாலும் கூட கண்டுக்காதவன் போல இருக்க கற்றுக்கோ. எல்லார் பேசுறதும் சுற்றி இருக்கிறவங்க பேசுறதும் உனக்கு கேட்டாலும் எதையும் கவனிக்காதவன் போல இருக்க கற்றுக்கோ. நீ பார்க்குற மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு குணமும் கொள்கையும் உள்ளவர்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கவும் சமாளிக்கவும் கூட கற்றுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை பயணம் என்பது இனிமையானதாக இருக்கும் என் செல்லமே.
நீ எந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லதை இந்த கருப்பசாமி நான் நடத்தி தருவேன். நீ உன் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும்போது கனவிலும் நினைக்காத வாழ்க்கையை நான் உனக்கு அருள் புரிவேன். என் அருளால எந்த இடர்பாடுகளும் இல்லாம இன்பமாய் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு திருப்பங்களையும் உன் நன்மைக்காகவே நான் நடத்துறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ தைரியமாக இரு. உன் கண்ணீரும் உன் வேண்டுதல்களும் என் அருளால் உனக்கு வெற்றியாக மாறும். ஓ மேல அருள்மலை பொழிவதற்கு தயாராக இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். நானே உன்னை வழி நடத்தி இனி வரும் நாட்கள்ல உன் கைகளில் வெற்றியை கொடுத்துட்றேன். நீயும் துன்பங்களை மறந்து மகிழ்ச்சியாய் வாழும்படி என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. உன் சோதனைகள் அனைத்தும் மறைய போகுது.